கார்த்தி ரேவதி சீரியலில் இப்போ ரட்டகசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம், லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். மயில் வந்து நம்ம கார்த்திகிட்ட வந்து பேசுகிறாங்க. பாதி நேரத்தை வந்து இங்கேயே வந்து விரயமாக்கிட்டோம்ப்பா, சீக்கிரம் வாப்பா, சட்டுப்புட்டுன்னு வீட்டுக்கு போயிட்டு எல்லா உண்மையும் சொல்லலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா யாருமே வந்து வீட்டில் இல்லை. என்னப்பா அது, சுவாதி கூட வீட்டில் வந்து இல்லை, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே, ஏன் பொண்டாட்டி வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டா, அவள் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி ரோகிணி ரோகிணிங்கிற மாதிரி கத்துறாங்க. அந்த இடத்துல மயில் வாகனம் இருப்பினும் வந்து யாருமே வரல. அப்போன்னு பார்த்து ரேவதி வந்து பேசுகிறாங்க. நாங்கள் எல்லாரும் இங்கே இருக்கோம், நீங்கள் உடனே வந்துடுங்கன்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. இருமா இருமா, யாருக்குமா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மயில் வாகனம். அதுக்குள்ளே ரேவதி வந்து ஃபோனை வந்து வச்சுட்டாங்க. தகவல் ஃபுல்லாக சொல்லலை. வீட்டில் இருக்கிற யாரையுமே காணும். அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். என்னது, ஃபோன் அடித்து சொன்னால் முழுசாக கூட சொல்ல மாட்டாங்களா, இப்படியா சொல்லுவாங்க. சரி வாப்பா போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறாங்க. பார்த்தா மாயா வந்து அசந்து தூங்குற மாதிரி தெரியுது. ஒட்டுமொத்த குடும்பமும் அங்கே தான் இருக்காங்க. சந்திரகலா, சாமுண்டீஸ்வரி எல்லோரும் வந்து நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கதவை திறந்துட்டு மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. கார்த்தியும் மயில் வாங்கணுமோ, ஓ இப்படி ஒரு ட்ராமா வந்து போட்டுக்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து நம்ம கார்த்தி வந்து, ஏன்பா இவ இப்படி பண்ணிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சுவாரஸ்யமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப, எதுக்காக இது மாதிரிலாம் பண்ணீங்கன்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி வந்து பேசினோன்னே, என்னை பற்றியும் மகேஷை பற்றியும் யாரோ தப்பு தப்பாக சொல்லியிருக்காங்க, அதனால தான் இவங்க எப்போதுமே வந்து இப்படி தான் நம்மளை வந்து எல்லோரும் வந்து இப்படி தான் தப்பாக வந்து பேசுவாங்க, அதெல்லாம் நம்ம காது கொடுத்தலாம் கேட்கவே கூடாது, அதுக்கெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே வந்து கார்த்தி, இனிமேட்டு எப்படி என்னை மாட்டி விட்றேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. மகேஷும் மாயாவும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து இப்படியெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி ரேவதி வந்து சொல்கிறாங்க மகேஷ்கிட்ட, நீங்களாவது உங்கள் அண்ணிக்கிட்ட வந்து பேசுங்க, இந்த மாதிரி விஷயத்த நான் எப்படிங்க பேச முடியும், எனக்கு ஒரு மாதிரியா இருக்காதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ணோன்னே, பாத்தியாப்பா காலர் பட்டன் போட்டிருக்கிறவன் என்ன மாதிரியெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கான், எல்லாத்துக்கும் காரணமே அவன்தான், ஆனால் இவெல்லாம் வந்து நடிக்கிறான், அதை போய் சாமுண்டேஸ்வரி நம்புகிறாங்கன்னு நினச்சாதான்ப்பா எனக்கு செம கோபமாகவும் ஆத்திரமாகவும் வருதுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க நம்ம மயில் வாகனம். சரி எல்லோரும் கொஞ்சம் வெளியில் வந்து வெயிட் பண்ணுங்கள், இவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணுன்னொன்னே அப்படியே வந்து வெயிட் பண்ணுறாங்க. உடனே வந்து மயிலும் கார்த்தியும் திருப்பி ரூம்குள்ளே வந்து வந்துடுறாங்க அவங்க போனதுக்கப்புறம். ஏய் காலர் பட்டனே, என்னடா இப்போதைக்கு தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது உச்சி கொட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம மகேஷ். என்னப்பா பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு என்னப்பா இவன் இப்படியெல்லாம் சவுண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான், வர்ற கோவத்துக்கு என்ன செய்வேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, ஏண்டி நீ இவ்வளோ பெரிய கேடியாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நானே அத்தை முன்னாடி எல்லாத்தையும் வந்து சொல்லியிருப்பேன், ஏதோ கார்த்தி வந்து சொல்லாதன்னு சொல்லி முதுகை தட்டினால தான் நான் சொல்லாமல் மாற்றி பேசினேன், இல்லைன்னு வச்சுக்க என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னேன். நீ எவ்வளோ பெரிய கேடியாக இருந்தா எவ்வளோ சாப்பிடணும் என்ன ஏதுன்னு தெளிவாக வந்து யோசிப்பேன், உன்னெல்லாம் அப்படியெல்லாம் வந்து விட்டுற மாட்டோம், வர்ற கோவத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் தான் எனக்கு கோவமாக வருது, ஆனால் என்ன பண்ணுறது, கார்த்தி தான் அமைதியாக இருக்க சொல்கிறாங்க, எப்படி உங்களால் இப்படியெல்லாம் திட்டம் போட முடியுது, நான் உன்னை போய் சகலன்னு வாய் நிறையா கூப்பிட்ருக்கேனே, அதை நினச்சாலே எனக்கு கேவலமாக இருக்குன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து மயில் வாகனம் வந்து ரெண்டு பேரையும் வந்து வெளுத்தெடுக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் வந்து சிலம்பம் கையில் நீங்கள் மாட்ட தான் போகிறீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு கார்த்தி வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம மயில் வாகனம். ஏங்க இவங்கள்ட்டெல்லாம் பேசுகிறது டோட்டல் வேஸ்ட்டுங்க, வாங்க போகலாம், சிலம்பம் மனசே கேட்க மாட்டேங்குதுப்பா, இவங்களெல்லாம் சும்மா விட முடியாது, கூடிய சீக்கிரம் ரேவதியை கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த சொத்துக்கு வந்து ஆசைப்பட்டுட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்கியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாங்க. என்னப்பா அவன் வில்லனில் இவ்வளோ கேவலமான வில்லனாக இருப்பான் போல இருக்கே மகேஷும் மாயாவும் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெளியில் வந்து நம்ம பாட்டி வந்து பரமேஸ்வரி பாட்டி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. நம்ம கார்த்திக்கு உடனே ஊருக்கு வாப்பா அப்படின்னு சொல்லணும் வந்து, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. நம்ம கார்த்தி, அதெல்லாம் இல்லைப்பா, வாப்பா எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணும், அதுக்காக தான் கூப்பிட்ருக்கேங்கிற மாதிரி சொன்னேன். சரி நான் வரேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறப்ப மயில் வாகனம் வந்து நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டு இருக்காங்க. சரி எப்படி இருந்தாலும் இவருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தூங்க ஆரம்பிச்சிருவாரு, அதுக்குள்ளே நம்ம ஊருக்கு போயிட்டு டக்குன்னு வந்து இந்த வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம கார்த்தி அப்படியே வந்து மயில் வாகனம் வந்து அசந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. கார்த்தி வேக வேகமாக வந்து தாத்தாவை பார்க்கலாம் தான் போகிறாங்க. ராஜா தாத்தா மட்டுங்க அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பேரெல்லாம் வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல. என்ன ஆச்சு என்ன ஆச்சு, உன்னை நினச்சி தான்ப்பா அவர் இப்படி இருக்காப்புல, பையனை வந்து கூட்டிகிட்டு வந்து நீ என்ன சொன்ன, கும்பாபிஷேகம் பண்ணிடலாம் எல்லா பிரச்சனையும் தீந்துரும் தானே சொன்னேன், ஆனால் இது வரைக்கும் அது மாதிரி நடக்கவே இல்லையே, அதனால தான்ப்பா இவர் இப்படி ஆயிட்டாரு, கூடிய சீக்கிரம் வந்து பையனை கூட்டிகிட்டு வாப்பா, காலம் கனிய வேண்டிய நேரம் வந்துருச்சு, இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்து
உங்கள் பையனை நான் உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து சேர்த்துருவேன். மாமாவை சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதை தான்ப்பா நம்பிக்கிட்டு இருக்கோம். தாத்தா என்ன தாத்தா இப்படியெல்லாம் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லும்போது, வா பேராண்டி, என் பக்கத்தில் நீ உட்கார்ந்தாலே வந்து எனக்கு தெம்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து ராஜா தாத்தா மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மயில் வாங்கின மாட்டுக்கு நல்லா அசந்து வந்து தூங்கிக்கிட்டே இருக்காங்க. அவங்க டக்குன்னு வந்து எந்திரிக்கிறாங்க. என்ன வீடு, யார் வீடு, எதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம், நம்ம வீடு மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அரைகுறையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி நல்லா பார்ப்போம்னு சொல்லி ஃபுல்லாக திறந்து பார்த்தா தான் தெரியுது, இது நம்ம வீடு இல்லை. சுற்றி சுற்றி பார்த்தா இது நம்ம ஊர் மாதிரியே தெரியலையே, எதுக்காக இங்கே வந்திருக்கோன்னு ராஜா வந்து யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து காரை விட்டு இறங்குறாங்க ராஜா. அப்போன்னு பார்த்து வெள்ளை கலர் கோட் போட்டவங்கள்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி. இவங்களுக்கு அடுத்தடுத்தது என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிற விஷயத்த எல்லாத்தையும் நம்ம கார்த்தி வந்து கேட்குறாங்க. சரிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து ராஜா வந்து வீட்டுக்குள்ளே வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிற மாதிரி காட்டுறாங்க. வேறு லெவலில் ட்விஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் ராஜா தாத்தா வந்து அப்படியே வந்து, பேராண்டி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உன்னை பார்க்காது தான் எனக்கு கொஞ்சம் வருத்தம், மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம், இதுதான் பிரச்சனையா, நான் வந்தோடனே வந்து கார்த்திகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன், எதுக்கு பேராண்டிக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்க, நான் போகிறது மிகப்பெரிய விஷயத்துக்காக, அதுக்கு தாமதமாகாதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ராஜா தாத்தா மாதிரி பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.